1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது மூணுத்தையும் 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1/4 கிலோ மட்டனை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, சீரகத்தூள், மட்டன் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி அது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் ஊறிட்டுருக்க கேப்பில் நம்ம குக்கர் வச்சுட்டு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுட்டு 2 பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு அது நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி அது நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசியும் பருப்பையும் அதை நல்லா கையாலே நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அதை வந்து குக்கரில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 6 விசிலுக்கு வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கிளாஸ்க்கு கோகனட் மில்க் ஆட் பண்ணிட்டேன். நம்மளோட நோம்பு கஞ்சி ரெடி.